பொது நிறுவனமாக இருக்கும் நேர்வில் குறைந்தபட்சம் 3 இயக்குநர்கள் இருக்கணும். ஒரு பொது நிறுவனமாக இருக்கும், இந்த பப்ளிக் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கம்பெனியாக இருக்குன்னா குறைஞ்சது 3 பேர் வந்து அங்கே வந்து டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் நிறுவனமாக இருக்கும்போது குறைந்தபட்சம் 2 இயக்குநர்கள் இருக்கணும். அதுவே பப்ளிக் ப்ரைவேட்னு நம்ம பார்த்துருப்போம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனி பின்னாடி பப்ளிக் லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட் இருக்கும். இப்போ பப்ளிக் கம்பெனியில் இருந்தால் 3 பேர் கண்டிப்பாக டைரக்டராக இருக்கணும். அதுவே ப்ரைவேட்டாக இருந்தால் 2 பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் நபர் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் நிறுவனம் இருக்கும்போது ஒரு இயக்குனர் கொண்டிருக்க வேண்டும். அதாவது ஒரு நபர் இயக்குனருங்கும் போது அதில் இருக்கிறதே ஒரு நபர் தான். அப்படிங்கும்போது அந்த ஒரு நபருக்கு உண்டான தகுதி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 15 இயக்குநர்களை கொண்டிருக்கலாம். குறைஞ்சது 3 பப்ளிக்னா, ப்ரைவேட்னா 2, சிங்கிள்னா 1. ஆனால் அதிகபட்சமும் 15 பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா. எனினும் சிறப்பு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி பிறகு 15 இயக்குநர்களுக்கும் அதிகமானவர்கள் நிறுவ வேண்டும் என்று நியமனம் செய்யலாம்.